மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்களோட இதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். கீரிப்புல வந்து நாய் 2 நாங்க வளர்த்துட்டு இருந்தோம். அந்த நாய் 2மே வந்து அது என்னன்னு தெரியல. இப்ப இடையில எல்லா நாய்க்கும் வந்து கொஞ்சம் சீக்கு வருது. அது ஏதோ நோய் பரவும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எங்க வீட்டு நாய்க்கும் வந்துட்டு 2மே செத்து போயிட்டு, நாங்களும் எவ்வளவோ மருந்து எல்லாம் நாங்க பார்த்தோம். அப்பயும் வந்து அது செத்து போயிட்டு, நலமா எந்த ஊர்? திருநெல்வேலி. எந்த கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லலன்னா தப்பா நெனச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. அம் அ இட்டி இட்டி இடிக்கும் மலாய். ஓ! அது என்னன்னு கேட்குறீங்களா? எனக்கு தெரியலையேப்பா. விடுகதை கேட்டிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு அது தெரியலையே. மழை பெய்றத சொல்லியிருக்கீங்களா? இடி இடிக்கும், மழை பெய்யாது, மின்னல் அடிக்கும் அது என்ன? தெரியலப்பா. தெரியல, தெரியல, தெரியல. ஹாய் அக்கா. ஹாய், ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? அவன் ஏன் அப்படி முழிச்சிட்டு இருக்கான்? பாச்சா அச்சி. எம்எல்ஆர். அக்கா பார்த்தாச்சி. அக்கா பார்த்தாச்சா? அக்கா உங்க ஃப்ரம் இருக்கீங்களா? ஒர்க் பண்றீங்க அக்கா. சரி, ஓகே. நானும் போய் ஒர்க்க பார்க்குறேன். மணி ஆயிடுச்சு. மணி எத்தனை மணி? நான் முன்பு திருச்சியில் இருந்தேன். உங்களை இந்த உடையில் பார்த்து பழைய ஞாபகம் வருது. ஓகே, ஓகே, ஓகே. கீரிப்புல வந்து அந்த நாய் செத்து போயிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நாய் செத்து போயிட்டு இப்ப எங்க வீட்ல ஒரு கோழி நிக்கிது. ஒரு 10 கோழிக்கிட்ட நிக்கிது. அது வந்து சின்ன சின்ன குஞ்சுங்களா நிக்கிது. ரொம்ப பெரிய கோழினா பறந்து வந்துரும். சின்ன சின்ன குஞ்சுங்கன்னா அது காடா இருக்கறனால அந்த கீரிப்புலன்னு சொல்லுவாங்க. அக்கா உங்க பெயர்? என்னோட பேர் நேசமணிப்பா. வந்து அந்த குஞ்ச வந்து பிடிச்சிரும். அந்த மாரி நெறைய போன வருஷம் வந்து 7, 8 குஞ்சு பிடிச்சு அந்த மாரி தின்னுட்டு போயிட்டு கீரிப்புல. அதனால இப்ப நாய் இருந்தா கூட அந்த நாய் கொலைச்சிச்சுன்னா, அது வந்து மறுபடியும் பயந்து போய் வராது. இப்ப நாய் இல்லாதனால குஞ்சுங்கள, கோழிங்க எல்லாத்தையுமே பத்திரமா ரொம்ப பார்த்துக்க வேண்டியதா இருக்கு தோட்டத்துல இருந்துகிட்டு. ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா. அதனால தான் கோழி சவுண்டு கேட்டாலே சுத்தி சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. வீட்டுக்குள்ளேயுமே நான் இருக்க மாட்டேன். வாசல்லே தான் உட்காந்துருப்பேன். இல்லைன்னா வாசல்ல தான் தலைய வச்சு படுத்திருப்போம். கோழிங்க சவுண்டு கேட்டா படக்குன்னு வந்து எந்திரிச்சு பார்க்கறதுக்கு அதான் வசதியா இருக்கும். உட்காந்தாச்சு. என் பொண்ணும் பையனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் தோசை ஊற்றி என் பொண்ணு வந்து தோசைலாம் ஊற்றிடுவா. நான் வந்து சட்னி மட்டும் வைக்கணும். வச்சிட்டோம்னா ஹாய் ஹாய் குட் மார்னிங் லைக் ஓகே ஓகே குமார். இரு வை நான் வாரேன். சட்னி போதுமா? அம்மா சட்னி போதுமா? எது அப்ப பிச்சக மூர்த்தி உங்க பேரா? நீ வையுமா நான் வந்து சாப்பிட்றேன். உங்க பேர் சொல்றீங்களா? கீரி புள்ள. கீரி புள்ள சாப்பிடுவாங்களா? ஐயோ! நலமா சாப்பிட்டாச்சா குமார்? நான் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எவ்வளவு சம்பளம் தராங்க? இப்ப நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 15க்குள்ள தானா. அவ்வளோதான் சம்பளம். ஹாய், ஹாய், ஹாய். அது போக நான் பக்கத்துல வெளியில தனியா சம்பளத்துக்கு 240 அது ஒரு நாள் ஒர்க்கு போணும். அந்த மரத்துக்கெல்லாம் பண்ணை பிடிப்போம்ல, அந்த மாரி ஒர்க் இருக்கு. அதுக்கு போனா அது தனி சம்பளம் குடுப்பாங்க. ஆனா இப்ப வேலை இல்ல. இப்ப வெயில் நேரம் தானே, மழை பெஞ்சு இந்த மாரி இருந்துச்சுன்னா கூட புல்லு வெட்டலாம். இப்ப வெயில் நேரம்னால அதிகமா எங்கேயுமே தோட்டத்து வேலை அதிகபட்சம் எங்கிட்டு கிடையாது. அதனால